கும்பகோணம் அருகில் இருக்கிறது திருவலஞ்சுழி என்கிற திருத்தலம். காவிரி ஆறு வலப்பக்கமாக சுழித்து கொண்டு ஓடுவதால் இந்த தலத்திற்கு திருவலஞ்சுழி என்கிற திருநாமம் ஏற்பட்டது. எங்குமில்லாத அதிசயமாக இங்கு ஒரு விநாயகர் வெள்ளை நிறத்தில் இருக்கிறார். அதற்கு காரணம் அவர் கடல் நுரையினால் செய்யப்பட்டவர். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமுதத்திற்காக கடைந்தபோது அடிக்கடி தடங்கள் ஏற்பட்டது. காரணம் விநாயகரை வணங்காததுதான் என்பதை உணர்ந்த இந்திரன் உடனே அங்கிருந்த கடல் நுரையில் விநாயகரை செய்து வழிபட்டான். அவர்தான் திருவலஞ்சுழியிலே இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர். ஸ்வேத விநாயகர் என்கிற திருநாமமும் அவருக்கு இருக்கிறது. அவருக்காக எழுப்பப்பட்டிருக்கும் கோயிலும் மண்டபமும் உண்மையிலேயே இந்திரலோகத்து மாயன்தான் வந்து எழுப்பினானா என்று வியந்து போற்றும் அளவுக்கு நுணுக்கமான கலைநயம் மிக்கவையாக உள்ளன.